MoneyNadu சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு அக்டோபர் 15. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. HDFC லைஃப் இன்சூரன்ஸ், HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, PVR ஐநாக்ஸ், DP கார்ப்பரேஷன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, KEI இண்டஸ்ட்ரீஸ், GM பாலிபிளாஸ்ட், குஜராத் ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா கம்பெனியோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ஆல்ரெடி ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்த கம்பெனி நம்ம பார்க்க போறோம். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஏர்னிங் ரிப்போர்ட் எஸ்டர்டே வந்திருந்தது. இது இயர் ஆன் இயர் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட் 2.8% டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 19,878 கோடியில இருந்து 19,323 கோடியா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி எபிட்டாவும் 2% டிராப் ஆயிருக்குது. சேம் இது குவார்டர் அண்ட் குவார்டர் போன வருஷம் இதே மாதிரி Q2ல இருக்கக்கூடிய குவார்டர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் 10.8% ஜம்ப் ஆயிருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ 0.08% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 2.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 40 பேசிக் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 16.6%ல 17% மாறி இருக்குது. அதே மாதிரி ஜியோ பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் கன்சாலிடேட்ல ப்ராஃபிட் 23.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. வேல்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 5,299 கோடியில இருந்து 6,539 கோடியா மாறி இருக்குது. ரெவன்யூ பாத்தீங்க அப்படின்னா 17.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சூர் இதோட இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ப்ராஃபிட் ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.3% ரைஸ் ஆயிருக்குது. இது வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா 2,800 கோடியில இருந்து 2,836 கோடியா மாறி இருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ டவுன் ஆயிருக்குது. 1.1% டவுன் ஆயிருக்குது. 77,148 கோடியில இருந்து 76,302 கோடியா டிராப் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜியோட Q2 கன்சல்டேட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இதுல ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 0.5% ஃபால் ஆயிருக்குது. 4,257 கோடியில இருந்து 4,235 கோடியா குறைஞ்சிருக்குது. ரெவன்யூ ரைஸ் ஆயிருக்குது. 2.9% ரைஸ் ஆயிருக்குது. 28,057 கோடியில இருந்து 28,862 கோடியா ரெவன்யூ ரைஸ் ஆயிருக்குது. எபிட்டாவும் 11.8% ஜம்ப் ஆயிருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா 4,795 கோடியில இருந்து 5,362 கோடியா ஜம்ப் ஆயிருக்குது. அதே மாதிரி மார்ஜினும் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குது. 150 பேசிக் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 17.1%ல இருந்து 18.6% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குது. HCL டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஐடி ஓரியன்டா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி. பிளஸ் இவங்களோட ரெவன்யூ டாலர்ஸ்லாம் இருக்குது. டாலர் ரெவன்யூ growth பாத்தீங்க அப்படின்னா 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. வேல்யூஷன்ல பாத்தீங்கன்னா 3,364 மில்லியன் டாலர்ல இருந்து 3,445 மில்லியன் டாலரா ரெவன்யூ growth ஆயிருக்குது. அதே மாதிரி HCL டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபா அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் இயர் 25 ரெவன்யூ growth 3.5 to 5% இயர் ஆன் இயர்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா எபிட்டா மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 19% இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 39.1% ஜம்ப் ஆயிருக்கிறது இயர் ஆன் இயர்ல. 304 கோடியில இருந்து 423 கோடியா ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு HCL டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஏஞ்சல் ஒன்னா இருந்தாலும் சரி, இந்த 3 ஸ்டாக்குமே ஓரளவுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பிளஸ் இயர் ஆன் இயர்லயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ இது ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஏஞ்சல் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜைடஸ் லைஃப், CESC, CG பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், JK இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ்ல வச்சுக்கணும். கார்பரேட் சேஞ்ச் நடந்திருக்குது. இதுல JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு சைன் ஆயிருக்குது. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல PPPன்னு சொல்லக்கூடியதுல போர்ட்ல பில்டிங் டிசைன் பிளஸ் ஓனர்ஷிப் ஆப்ரேஷன் இந்த ரிலேட்டடா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட MOA மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட்ல இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR இனிஷியல் ஃபேஸ் 2 ட்ரையலுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சிக் பேஷண்ட்ஸ் கிட்ட சிக்ஸல் அந்த இதுல அவங்க ட்ரையல் எடுக்கிறதுக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்குது.
சிஎஸ்சி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட சப்சிடியரியா இருக்கக்கூடிய பரவ் கிரீன் பவர் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 100% வந்து சிஎஸ்சி வந்து அக்வயர் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சிஜி பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனியில வந்து தேவன் ஜானி அப்படிங்கிறவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. இது எஃபெக்ட் ஃப்ரம் அக்டோபர் 14த். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து அவங்க லெண்டிங் ரேட் வந்து அதாவது கடனுக்கு குடுக்குற ரேட் வந்து 5 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. எது எதுக்கெல்லாம் அப்படின்னா, ஓவர் நைட் வந்து 1 மந்த் டென்னூர்ல இருக்கக்கூடிய லெண்டிங்க்குலாம் வந்து அவங்க வந்து ரேட் வந்து இன்கிரீஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஜேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 297.83 கோடி அளவுக்கான ஆர்டர் வந்து புனே முனிசிபல் கார்ப்பரேஷன்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.